மக்களே, பிக் பாஸ் லைவ்ல கடந்த 1 மணி நேரத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல குறிப்பா அர்ச்சனா வெளிய யார்கிட்டயாவது பேசினாவே மாயா கடுப்பாயிருவாங்க போல இருக்கு. அப்ப ரியாக்ஷன் பண்றது. என்னங்க இப்படி பண்றாங்க? இரிட்டேட் ஆகுது. இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்ற மாரி அர்ச்சனா வரக்கூடாது, பேசக்கூடாது. பேசினாவே அப்படியே தப்பு, தப்பு, தப்புன்ற மாரி அப்படியே உச்சி கோவம் வருது மாயா. கீழ இருந்து புஸ்ஸுன்னு மேல ஏறி அவ்வளோ கோவம் வருது போல இருக்கு மாயாக்கு. அந்த டைம்ல தான் உட்காந்துக்கிட்டு வேலி இருக்குல்ல, அந்த வேலிக்கு நடுவுல உட்காந்து இப்போ ஒரு பக்கம் பூர்ணிமா, இன்னொரு பக்கம் மாயா உட்காந்து பேசும்போது, அர்ச்சனா பார்த்தாவே நமக்கு இரிட்டேட் ஆகுதுங்க. அவங்க இப்போ ஃபன்னா இதெல்லாம் இருக்கிறாங்களே, அப்படியும் என்ன அட்டாக் பண்ணுறாங்க. ஃபுல் அட்டாக் மோட்ல தாங்க என்ன இருக்கு. அப்படியே பேசிவ் மோட்ல அட்டாக் பண்ணுறாங்களாம். என்ன அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துலையும் ஓப்பனாக சொல்கிற மக்களே, நான் 2 நாளாக லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே மாயா பேரை எடுத்து அர்ச்சனா பேசவும் இல்லை, அட்டாக் பண்ணணும்னு முயற்சி பண்ணவும் இல்லை. ஆனால் மாயா கண்ணுக்கு அட்டாக் அட்டாக் அட்டாக். அர்ச்சனா என்ன பண்ணாலுமே என்ன அட்டாக் பண்ணுறா அப்படின்றது. நேற்று அந்த நாமினேஷன் அப்போ அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் எதுக்குன்ட்டு. பட் யாராக இருந்தாலும் நாமினேஷன் வரும்போது கடுப்பாகல, அந்த கடுப்பில் பேசினாங்க. அதை தவிர்த்து ஒரு இன்சிடென்ட்ல மாயா பேர் எடுத்து அவங்க எதனா பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட பண்ணல. ஆனால் மாயாவுக்கு எது பண்ணாலுமே அர்ச்சனா கடுப்பாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இன்டென்ஷனலாகவும் அன்இன்டென்ஷனலாகவும் அவங்க என்னை நிறைய ட்ராமாக்குள்ளே தள்ளியிருக்காங்க, என்னை இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வச்சுருக்காங்க. அவங்களெலாம் நம்பக்கூடாதுங்க. அவங்க ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் தாங்க பண்ணுறாங்க, அவங்க ஃபுல்லாக நடிக்கிறாங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா இன்டென்ஷனலாக பல விஷயங்களை காயப்படுத்தியிருக்காங்களாம் மாயாவை. அர்ச்சனா பேசி பல இடத்துல காயப்பட்டிருக்காங்களாம். அது எனக்கு தெரியுங்க. சரி, அன்இன்டென்ஷனலாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்குறாங்க. இன்டென்ஷனலாக ஹர்ட் ஆனது எனக்கு தெரியும். அன்இன்டென்ஷனலாக நீங்கள் எப்படி ட்ராமாவுக்கு தள்ளப்பட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்குதுங்க அவங்களுக்கு, எப்படிங்க அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கினே கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் நடந்துக்கல, அதனால் கிடைக்கல அப்படின்றது தான் என்னோட தரப்பை பொறுத்தவரையும். அந்த டைமில் இப்படி பேசிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ தான் ஒரு கேள்வி வருது மக்களே. இத்தனை நாளாக மாயா எப்படி இருந்தாங்க? இப்போது இத்தனை நாளாக மாயா ஒரு விதமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி மாயாவோட கேம் பிளே எப்படி இருந்தது, அப்போ ஒரு மாயாவோட கேம் பிளே இருந்தது. இப்போ கடந்த 2-3 வாரமாக அண்டர் பிளே, கமல் சார் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக ப்ளே பண்ணால் நீங்கள் முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாமே இல்லைன்னு ஆயிருமா? கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணால் நம்ம தாங்க கைண்டு, நம்ம தாங்க ஃபன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை தப்பு, அவங்களோட தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க கைண்டாக இருந்தால் அது நடிப்புன்றாங்க. அப்போ நீங்கள் இருக்கிறது நடிப்பா என்ன மாயா? எனக்கு புரியல மாயா. நீங்கள் 3 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க? எனக்கு அதுதான் இடிக்குது. நீங்கள் பண்ணும்போது நியாயமாகப்படுது, மற்றவங்க பண்ணால் அது நடிப்புறீங்க. எந்த லாஜிக்கில் பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரிஞ்சிக்க முடியல, இதுவும் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அந்த கிளாக் போயிட்டுருக்குல, அர்ச்சனா நொடி கிளாக்கில் போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை சொல்கிறாங்க. சவுண்டாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறத கூட அவங்க பண்ணுறத அப்படியே பூர்ணிமா அவங்க என்றதை கூட மார்க் பண்ணுற மாதிரி. எதுக்கு இந்த தேவை, ஏன் அப்படி அப்படின்றது. முழுக்க முழுக்க அர்ச்சனா மேலே செம்ம கடுப்பில் யார் இருக்காங்களோ இல்லையோ 2 பேர் இருக்காங்க மக்களே. ஒன்று மாயா அவர்கள், 2வது நிக்சன் மற்றும் விஷ்ணு. இவங்க 2 பேர் பெட்ரூமில் உட்காந்து, பெட்ரூமில் இல்லை, அந்த லிவிங் சோபா இருக்குல்ல, அங்கே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ விஷ்ணு சொல்கிறாரு, ஐயோ இந்த வாரம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல இருக்கு, ஆல்ரெடி எனக்கு அந்த கேப்டன்சி பதவி எடுத்தது நான் ரொம்ப தப்புடா, கேப்டன்சி பதவி எடுத்து நான் போய் மாட்டிக்கிட்டு நான் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன்னா அதை எடுக்காமல் இருந்ததுதான் நான் தப்பிச்சிருப்பேன், எடுத்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் வேறு நாமினேஷனில் இருக்கேன், இந்த வாரம் போயிடுவணும் அப்படின்ற பயம் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் நிக்சனுக்கும் பயம் இருக்குது. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, யாரா போவா அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா போவாள் இந்த வாட்டி அப்படின்னும் போது உடனே யாரே நேற்று விஷ்ணுவை இவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்த விஷ்ணுவுக்கு அர்ச்சனா போயிடணும். ஓகேங்களா? அர்ச்சனா போயிடணுமா அப்படின்னும் போது அவெல்லாம் போக மாட்டா, ஃபேன் பேஸ் இருக்குடா அப்படின்ற மாதிரி விஷ்ணுவே சொல்கிறாரு. உடனே நிக்சன், அர்ச்சனா பேர் எடுத்தாவே நிக்சன் பொறுக்காதா? இல்லை ப்ரோ, அவங்க பாருங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக போவாங்க. இந்த வாரம் அப்படி நடந்துருக்குல்ல, எல்லா வாரமும் அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த வாரம் இப்படி பிஹேவ் பண்ணாமல் இப்படி மாற்றிக்கிட்டா அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அவங்க நடிக்கிறாங்க, ஃபேக்கப் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி 100க்கு 1 வாட்டி டெய்லியும் ஒரு 2-3 வாட்டி அது சீரியல் நடிக்க ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா 100க்கு 100 அவர் புறம் பேசாத ஒரு நல்லவர்ல. நிக்சன் முகத்துக்கு நேராக என்ன தோணுதோ அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுற நிக்சனுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காரு, காலிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறதுலாம் புறமே கிடையாது. அதுதான் ஏன்னா பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கார் பார்த்தீங்களா, விஷ்ணுவை பார்க்கும்போது கூட அர்ச்சனா முகமாக தான் தெரியும் அவருக்கு, அப்படி தான் பேசுவார். 100க்கு 100 தைரியமாக முன்னாடி போய் பேசுவேன்னு சொன்னார்ல, அங்கே போய் பேச வேண்டியதானே, எதுக்கு இந்த வம்பு அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் நிக்சனும் ஒரு பயத்தில், நானும் நாமினேஷன் வந்தேன், போன வாரம் சேவ் பண்ணாலுமே அது நாமினேஷன் இல்லாத தானே சேவ் பண்ணாங்க, இந்த வாட்டி எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நாமினேஷன் போனால் தான் தெரியும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா, இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு மற்றும் நிக்சன் கூட்டணியில் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் நிக்சன் ஒரு நாளைக்கு அர்ச்சனா பேரை எடுத்து பேசாமல் இருக்க முடியாது போல. அதே தான் மாயாக்கும் அர்ச்சனா பேரை எடுக்கலாம் தூக்கமும் வராது போல, அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுவோட இஷ்யூவை கூட அங்கே திரும்ப எக்ஸ்பிளைன், நேற்று தான் 3 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நைட்டு மண்டையை கழுவுனீங்க, திரும்ப எதுக்குமா பேசுகிற அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ பூர்ணிமா சொல்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கண் கலங்கி கண்ணில் தண்ணி நிற்குது, இங்கே நிற்குது, அந்த தண்ணியை பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும், அதை வந்து நான் அப்படியே விட்டு வர முடியுமா, அந்த மாதிரி எமோஷனல் ஆகிட்டு பேசினாருங்க, அதான் நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னும் போது, நீங்களா இருந்தால் அந்த இடத்துல சும்மா இருந்திருப்பீங்களா மாயா அப்படின்னு கேட்கும்போது மாயா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. சரிங்க விடுங்க விடுங்க விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் வந்து கழுவ போவது யார், ஸோ அந்த கழுவ போவது யார் டாஸ்க் வந்து நடந்தது. ஸோ எப்பவும் போல் தெரிஞ்சது தானே, நம்ம ப்ரோமோவில் பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் அர்ச்சனா மற்றும் அனன்யா போயிட்டு ஒரு கடைசியில் ஒரு பூட்லேயே 2 பூட்லேயே தோத்துட்டாங்க. ஆப்போசிட்டில் போன கூல் சரேஸும் விக்ரமா வின் பண்ணிட்டாங்க. இதுதான் லைவ்ல நடந்த அப்டேட்டு. வேறு எதனா வந்ததுன்னா அடுத்த வீடியோ